குண்டா அழகா பொசு பொசுன்னு இருக்கிற டெடி பியர் பொம்மையை உங்களுக்கு பிடிக்கும் தானே? குட்டி பொண்ணுங்க எல்லாம் டெடி பியரை பக்கத்துல வச்சுக்கிட்டே தூங்குவீங்க. இந்த கரடி பொம்மை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அமெரிக்க நாட்டின் முன்னாள் அதிபர். அமெரிக்க அதிபரும் கரடி பொம்மைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? தொடர்ந்து கேளுங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். தியோடர் ரூஸ்வெல்ட் 1901 முதல் 1909 வரை அமெரிக்காவின் 26வது அதிபராக இருந்தவர். இவருக்கு வேட்டையாட ரொம்ப பிடிக்கும். 1902ஆம் ஆண்டு மிசிசிப்பி மாகாண கவர்னர் வேட்டையாட செல்லலாம் என்று ரூஸ்வெல்ட்டை கூப்பிட்டாரு. இவரும் சம்மதித்தார். இவர்களுடன் ஒரு குழுவும் வேட்டையாட கிளம்பியது. அந்த காலத்தில் கரடியை வேட்டையாடினால் அவர்களை சிறந்த வேட்டைக்காரராக கொண்டாடுவார்கள். காட்டுக்கு போனவர்கள் தனித்தனி குழுவாக பிரிந்து வேட்டையாட சென்றனர். ஆனால் 3 நாட்களாகியும் எவர் கண்ணிலும் கரடி தென்படவே இல்லை. இதனால் அதிபர் ரூஸ்வெல்ட் சோர்வடைந்தார். அவர் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று கருதி அவர்களுடன் சென்றவர்கள் ஒரு வயதான கரடியை பிடித்து வந்து மரத்தில் கட்டி போட்டு இந்த கரடியை சுடுங்கள் என்றனர். உடனே ரூஸ்வெல்ட், நீங்கள் பிடித்து வந்த இந்த கரடியை நான் சுட்டால் எனக்கு கெட்ட பெயர் தான் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பாவம் அந்த கரடி, அதற்கு வயதாகிவிட்டது. இருக்கும் கொஞ்ச நாட்களையாவது அது சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகட்டும். கரடியை விடுவீங்கள் என்றார். இந்த சம்பவம் அடுத்த நாளே வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் ஒரு கார்ட்டூனாக வெளிவந்தது. காட்டு தீ போல் மக்களிடம் பரவியது. இந்த சம்பவத்தை மனதில் கொண்டு மோரிஸ் மிக்ஸ்டம் என்ற பொம்மை வியாபாரி ஒரு அழகான கரடி பொம்மையை தயார் செய்தார். அந்த ஒரு பொம்மையை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதியது. இந்த ஒரு பொம்மையை வாங்க இவ்வளவு கூட்டம் சேர்கிறது என்றால் தியோடர் ரூஸ்வெல்ட் பெயரில் கரடி பொம்மை செய்து விற்றால் தனக்கு நல்ல லாபம் வரும் என்று எண்ணிய மோரிஸ் மிக்ஸ்டம் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் ஒரு கரடி பொம்மை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அந்த பொம்மைக்கு உங்கள் பெயரை கரடியின் பெயரையும் இணைத்து ஒரு பெயர் வைக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்கள் சம்மதம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டார். என் புனை பெயரான டெடி என்ற பெயரை இணைத்து உங்கள் பொம்மைக்கு பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சம்மதம் தெரிவித்தார் ரூஸ்வெல்ட். மோரிஸ் மிக்ஸ்டம் தான் உருவாக்கிய பொம்மைக்கு ரூஸ்வெல்ட்டின் புனை பெயரை இணைத்து டெடி பியர் என்று பெயர் வைத்தார். இப்படி உருவான டெடி பியர் தான் இன்று குழந்தைகள் மட்டுமல்லாமல் இளம் வயது பெண்களின் உறவு தோழனாக உலா வருகிறது.